அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 15ஆம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழுமையாகவே பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, குரு வக்ர நிவர்த்தி என கிரகநிலைகளில் ஏற்படும் மாறுதல் பங்குனி மாதத்தில் மார்ச் 15ஆம் தேதி முதல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிரடியான மாற்றத்தை இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றன என்பதை பார்க்கும்போது இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்குள் நுழைந்துகிறார். 5ற்கு ராசியின் அதிபதி வருவது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடத்தில் சனி ஏற்கனவே வலம் வருகிறார். அவருடன் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் 5ஆம் இடம் குருவின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றம் உண்டு. அங்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் பிற்பகுதியில் யோகஸ்தானத்தில் நுழைகிறார். முற்பகுதியில் 5இல் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. வித்யாகரகரான புதன் 4இல் இருந்து பிற்பகுதியில் 5இல் வலுவாக நீச்சம் பெறுகிறாருங்க. புதன் 5ஆம் இடத்திற்கு வருவது பல வகையான சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு சுகஸ்தானம் ஆகிய 4இல் முழுமையாக இந்த பங்குனி மாதத்தில் வலம் வருகிறார். கேது தொழில் ஸ்தானத்தில் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே பல சுபகாரியங்களை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பல விஷயங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை மேம்படுத்துகிறது. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். அஷ்டமத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் மிக விரைவில் 9இல் அமரப்போகிறார். எனவே குருவின் வக்ர நிவர்த்தி தற்போதிலிருந்தே பாக்கியஸ்தானத்திற்குரிய பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 15ஆம் தேதி முதலே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் இந்த பங்குனி மாதம் பார்க்கப்படுகிறது. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக அர்த்தாஷ்டக ஸ்தானத்திலிருந்து ராசியின் அதிபதியான செவ்வாய், புதன் உள்ளிட்ட கிரகநிலைகள் விலகுவது, குருவின் வக்ர நிவர்த்தி பெறுவது என கிரகநிலைகளில் ஏற்படும் அபரிவிதமான மாறுதல் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல வகையான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குறைத்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் சற்று கூடுதலாக ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். பண பற்றாக்குறை முற்றிலுமாக நீங்கும். குடும்ப பிரச்சனைகள் கடுமையாக பாதித்து வந்த சூழலில் குடும்ப பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. விவாக முயற்சியில் சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத பிரச்சனைகள் வந்தாலும் காரிய வெற்றி கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உறவினர்களுக்கிடையே கருத்து வேற்றுமை சில விஷயங்களில் ஏற்படும். ஆனால் மன நிம்மதியை பாதிக்கக்கூடிய வகையில் அவை அமையாத வகையில் சில மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாத வகையில் சில நல்ல மாற்றங்களையும் பணவரவில் அதிரடியான சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அத்தியாவசிய தேவைகளை தவிர அனாவசிய தேவைகளுக்கு கடன் வாங்காமல் இருந்தாலே பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் உத்தியோகம், தொழில் ரீதியாக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதால் பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தவிடுபடியாகும். நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. இடமாறுதல் உள்ளிட்ட சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் அதிக நிதானத்துடன் அவற்றை அணுகும் போது மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக
உங்களை தேடி வருகிறது. அன்றாட பணிகளில் உணர்ச்சி வசப்படாமல் சரியாக செயல்படும் போது பல சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. மன நிம்மதி பாதிக்காத வகையில் பல பிரச்சனைகளை இந்த தருணத்தில் சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 15ஆம் தேதி முதல் லாபம் மேம்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எதிர்பாராத வெளியூர் பயணங்கள் பல திருப்திகரமான ஒத்துழைப்பையும் சில மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. கருத்து வேறுபாடு பல்வேறு விஷயங்களில் இருந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் உறுதியாகவே கிடைக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது புத்தி சாதுரியத்துடன் பல பணிகளை இந்த தருணத்தில் செம்மையாக மாற்றிக்கொண்டு மனநிறைவை சந்திக்கும் தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்வது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறை ரீதியான வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும். இந்த தருணத்தில் உங்களுடைய தனித்திறமை பளிச்சென வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக இந்த தருணத்தில் எதிர்பாராத வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே கிடைக்கும். எதிர்பாராத பண வரவை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திரைப்படம் சினிமா துறை உள்ளிட்டவற்றில் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதோடு உங்களுடைய புதிய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் அனுகூலமான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் அனைத்து வகையான முடிவுகளும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து சரியான முறையில் சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் வலுவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை உறுதியாகவே வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பெற்றுத் தருகின்றன கிரகநிலைகள். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் வலுவாக உண்டு. கிரகிக்கும் தன்மையும் நினைவாற்றலும் அதிகரிப்பதால் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தேர்வுகளை சரியான முறையில் எழுதக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்படுவதால் புதிய விளைநிலங்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக மேம்படுத்திக் கொள்ள முடியும். எனவே பங்குனி மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான நன்மை உறுதியாக கிடைக்கும்.